வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDA Vlogs. இப்போ நம்ம தமிழ்நாடு சீரீஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வால்பாறை டு வேளாங்கண்ணி பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 398 கிலோமீட்டர் சோலோ ரைடு தான் பண்ண போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDA Vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து வேளாங்கண்ணி நோக்கி ஒரு பயணம் கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 398 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக வருது. சரி வாங்க அப்படியே ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் ஏரியா பயங்கரமாக இருக்கா. அதுவும் பார்த்திங்கன்னா போகலாம் கொஞ்சம் பீதி அடைய வச்சிடும். என்னென்னா காடெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம நேரம் பார்த்து யானை காட்டு மாடெல்லாம் குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு வணக்கத்தை போட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், 2 சைடு ஃபாரஸ்ட் அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கா. வந்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ அதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இடம். இந்த இடத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேராக வேளாங்கண்ணிக்கு நோக்க போகணும். ஆனால் நம்ம காலைல 6 மணிக்கு ட்ரிப் ஆரம்பிக்க வேண்டியது. ட்ரிப் ஆரம்பித்தது 11 மணிக்கு. சரி பரவாயில்ல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வீடியோ எடுத்து ஒரு வழியாக நம்ம ஏரியாவில் 40 பெட்டு வந்தாச்சு. சரி 40 கொண்டை ஊசி எவ்வளோங்களையும் பட்டுன்னு ஓட்டணும், சட்டுன்னு தெரிக்கணும். ஒரு டைலாக்கு அங்கேருந்து போட்டு எப்படா போகிறது, நம்ம ஓட்டிகிட்டு தான் போகணும், ஃப்ளைட்லேயே போகணும் அப்படின்னு யோசனையும் போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பூவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு ஒரு வழியாக வால்பாறை கிராஸ் பண்ணி ஆலியார் செக் போஸ்ட் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது தான் ஆலியார் செக் போஸ்ட். வால்பாறைக்கில் வந்தீங்கன்னா இங்கே பாசஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரின்னு செக் போஸ்ட்லாம் ஒரு கிராஸிங்கை போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயாச்சு. நமக்கு இங்கேருந்து சரியாக ஆலியார்லேருந்து ஒரு 360 கிலோமீட்டர் வந்துச்சு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு ஜாலியாக இருந்தது. அப்புறம் யோசிச்சுட்டே போயிட்டு 360 ஆன் பண்ணி விட்டேன். ஆனால் அந்த ஃபுட்டேஜெலாம் காணாமல் போயிடுச்சு, சாரி. அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்தீங்களே ஆலியாரெல்லாம் ஃபுல்லாக வைப் தான். இங்கே என்னென்னா சைட்லாம் ஃபுல்லாக மரங்கள், அந்த மாதிரி நிழல்லே ஜாலியாக ஓட்டிகிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் வழியாக பைபாஸ் ஏரியாச்சு. பைபாஸோட வியூவை பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்கிறது என்னென்னா சின்ன மலை. அந்த மலை பார்க்குறதுக்கு தூரமாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சென்ட்ரலில் ஹைவேஸு. அதுக்கப்புறம் வழியாக சிட்டிக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஓஹோ நமக்கு இன்னும் பல மணி நேர போராட்டங்கள் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே மணி 1 ஆயிடுச்சு. சரி எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மேம்பாலம் வந்தது. அந்த மேம்பாலத்தில் தான் எனக்கு சம்பவமே. சுற்றி என்னை அலைய விட்டுருச்சு. இதிலே மட்டுமே குறைஞ்சது ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அப்போ ஒரு டயர்டான அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா அங்கே ஒரு மோர் கடை. மோரையும் போட்டாச்சு. சரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் வண்டி டர்ன்னு ஒரு சைடு கிட்டாச்சு. முன்னாடி பார்த்தா ஸ்கூட்டி வந்துச்சு. 2 பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அங்கேருந்து சரி நைஸாக அப்படியே நழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். முன்னாடி பார்த்தா ஸ்கூல் பஸ். அதுலேருந்துலாம் கற்றுனாங்க. அவங்களுக்குலாம் ஒரு டாட்டாவை போடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள பஸ் திரும்பிடுச்சு. சரின்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி லோடு லாரி அதெல்லாம் போய்கிட்டு இருந்தது. லாரிக்கார அண்ணாச்சி நம்ம உட்காந்து வண்டியை திருப்பிடாதீங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயாச்சு. அங்கேருந்து சரியாக நமக்கு ஒரு 300 கிலோமீட்டர் இருந்தது. அப்புறம் நானும் சரி என்ன பண்ணலாம், இப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டே தான் இருக்கணும் போலேன்ட்டு போயாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே பயங்கரமாக சரி வாங்க போகலான்ட்டு போகும்போது இங்கிட்ட தென்னை மரம் வாங்கிட்டு ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக சிரிச்சிட்டே அங்கேருந்து அப்படியே போய்கிட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க வியூவெல்லாம், பங்கமான வியூ. அதையும் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா 225 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. சரி ஒரு வழியாக எப்படியாச்சும் போயிருந்தான்னு பார்த்தா சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன் ஒரு வழியாக. எப்பா சிட்டிக்குள்ளே வந்தாலும் அங்கெல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. அந்த இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் ஒரு வழியாக இங்கேருந்து அப்படியே லாரி சந்து பொந்துக்குள்ளெலாம் போந்து இந்த இடத்த தாண்டி போயிட்டோன்னா கொஞ்சம் தப்பிச்சு ஓடிடலாம், அடுத்த பைபாஸ் ஏதாச்சும் வரும்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் வரல. கூகுள் மாதாஜி தான் பைபாஸ் இருக்கிற மாதிரி காட்டுச்சு. இந்த இடத்த தாண்டதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டிராஃபிக்கு. இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா பேட்டரி லோன் சிக்னல் வந்துருச்சு. இதில் என்னடா எனக்கு கொடுமை, கூகுள் மாதாஜி நம்ப முடியல, நம்ம செல்லையும் நம்ப முடியலன்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து போயாச்சு. அப்போ சரி ஒரு வழியாக கோயிலுக்காம் போல் பல சோதனைகள் நடக்கும் போல் நமக்கு அந்த சோதனைகள்லாம் வந்து அடிச்சுது. அதெல்லாம் பற்றி கவலையும் படலை, துர்க்கவும் படலை, துயரமும் படலை. ஒரு வழியாக சரி வாங்க போயிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். செல்லு சம்பவம் தான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மலையெல்லாம் நான் ஒரு டைம் பார்த்துருக்கேங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கும். எப்படின்னா சின்ன மலையாக இருக்கும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பெரிய மலையாக இருக்கும். நடு சென்டரில் பைபாஸு பட்டையை கிளப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். இந்த சைடெலாம் வந்திங்கன்னா நல்லா ஒரு காற்று இதமாக அடிக்கும். அந்த இதெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போயிடலான்ட்டு ஒரு வழியாக போய்கிட்டே இருந்தோம். இந்த ரோடு வியூ பைபாஸு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் FDA Vlogsஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி ட்ராவல் அப்டேட்ஸ் நிறையா கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்களே 2 சைடுமே தென்னை மரம். அது ஏன் சொல்கிறேன் இந்த இடத்துலனா, இங்கெல்லாம் உங்களுக்கு ஹீட்டு அடித்து பங்கமாக புலந்து விட்டுட்ருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரிலாம் மரம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் நம்ம மேலே நல்லா காற்றடிச்சு ஜில்லுன்னு ஒரு வைப்பை கொடுக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே போர்டெல்லாம் இருந்தது. நமக்கு அங்கேருந்து சரி சும்மா கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அங்கேருந்து தான் காமிச்சது 280 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு. என்னப்பா இவ்வளோ நேரம் ஓட்டி இவ்வளோ தான் வந்ததா அப்படின்னு பார்த்தா டைமை பார்க்குறேன். டைம் 3க்கு மேலே ஆயிடுச்சு. எப்புட்றா போக போகிறேன் 200 கிலோமீட்டர் தாண்டி அப்படின்னு யோசிச்சுட்டே ஒரு வழியாக அங்கேருந்து போனேன். போகும்போது நல்லா இருந்துச்சுங்க. சரி இந்த மாதிரி பைபாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நமக்கு ஒரு ஷேரிங்கை போடுங்க. இது எந்த இடம் தெரியல. கரெக்டாக ஒரு டோல் பிளாஸ் வந்துச்சு. அப்போ இங்கே வந்தால் டீ கடை இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்ம ஒரு டீயை குடிப்போம், ஜாலி பண்ணுவோம், ஒய்ப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வண்டியை எடுத்து பறக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டுலாம் டோலை பாஸ் பார்த்து போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக என்னமோ போர்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. சரி போர்டில் படிக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல. சரி நம்ம அந்தளவுக்குலாம் லெஜெண்டரி இல்லை, போர்டை படிக்கணும் நம்ம லாரிக்குள்ளே சொல்லிடக்கூடாது. அதனால டோலை பார்த்துட்டு நமக்கு பைக்கோட கேப் எங்கே இருக்குது அதில் பார்த்து பூந்து ஓடிடலாம் அப்படின்ட்டு போனேன். டோல் பார்த்தீங்களா பயங்கரமான டோல், ஓப்பன் டோல். பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலையெல்லாம் தெரிஞ்சுது. சூப்பராக இருந்தது. அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தா டோலுக்காரர் என்னாச்சு பொழந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து போயிட்டேன். நாங்கள் பார்த்தீங்களா சின்ன சின்ன குட்டி குட்டி மலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அப்போது போய் பார்க்குறேன் டைமை மணி 3:30. சரி என்னப்பா இது இன்னும் நமக்கு டைமு கொஞ்சம் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துகிட்டே இருந்தேன். முன்னாடி எல்லாமே அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தது. சரி வேண்டாம், நம்ம டீ லவர், டீயை தான் குடிக்கணும், அப்போ தான் ஜாலியாக ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போர்டெல்லாம் இருந்துச்சு, இப்போல்லாம் நீ மதுரை அப்படின்னு கிலோமீட்டர் பார்க்குறக்குள்ளே டப்புன்னு அங்கேருந்து கிராசிங் அடிச்சிட்டேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு மலையோட அசகலாக ரசிக்கலாம். சரி மழை தான் நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்களே ஃபுல்லாக வந்துட்டு மலை, அந்த மலைக்கு மேலே வந்துட்டு ஃபாகு, அதுக்கு மேலே சூரியன் வந்து பயங்கரமாக அடிச்சிருந்தது. அதெல்லாம் பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா கடைசியில் ட்ராகனெல்லாம் தள்ளலாம் நம்மளால முடியாது அப்படின்னு பெட்ரோலில் கிளம்பி இவனெல்லாம் தள்ளணும்னு நினச்சா நம்மளால முடியாது. சரி வண்டி பெட்ரோலை போடலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா வழியை காணோம். எங்கடா வழி இருந்தால் தான் பெட்ரோல் பங்கு போட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் அப்புறம் இந்த சைடு மலையை பார்த்துட்டே இருந்துட்டு நேராக விட்டுட்டேன். அப்புறம் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோம் வந்து பெட்ரோல் போடணும் அப்படின்னு ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி வந்து பெட்ரோலை போட்டு, தம்பி உனக்கு டேங்கை ஃபுல் பண்ணிட்டேன்டா, அடுத்து எப்படியாச்சும் நீ வேளாங்கண்ணியில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பியாச்சு. சரி இதுக்கப்புறம் நல்ல கைவேஸாக தான் வரும், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா டைமு டப்புன்னு மணி 4 ஆயிடுச்சு. ஆஹா என்ன எக்ஸல் என்னாச்சு தூக்கிடுவீங்க போலையே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டாட்டாவை போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. நல்லா இருந்ததுங்க அந்த இடம். பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஹைவேஸில் இருக்க இந்த இடத்த பார்த்துக்குங்க, சூப்பரான வியூ. சரி நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா 220. என்னடா அந்த 200 விட்டு கீழே வர மாட்டேன்னு யோசிச்சுட்டே சரி இதுக்கப்புறம் ஹைவேஸ் தான், ஹைவேஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். என்ன வாய்டா இருந்து நான் ஹைவேஸுன்னு நினச்சி ஒரு கொஞ்ச நேரம் தான்டா ஜாலியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா குளத்தில் ஒரு சிட்டிக்குள்ளே வந்து கூப்பிட்டு வந்து விட்டுருச்சு. நானும் இந்த மேம்பாலம் கிம்பாலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் நீ கேலியை கூப்பிட்டு ஓடிடுங்க, எனக்கு இந்த இடத்துல வழி தெரியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே போனேன். நல்லா இருந்துச்சுங்க அந்த இடமும். பார்க்குறக்கு 2 சைடுமே பயங்கரமான கடைகள்லாம் இருந்துச்சு. நம்மளால் நிப்பாட்ட முடியல, ஏன்னா டைம் ரொம்ப போயிட்டே இருக்கிறதுனால. அப்புறம் ஒரு ஹைவேஸை பிடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரி தான், அழகாக வந்துட்டு இருந்தது. க்ரீனரிஷாக பார்க்குறதுக்கே ஒரு பட்டாசான இடம். அப்படியே பார்க்கும்போது நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸ் பயங்கரமாக நல்லா தெரியும். அந்த இதையும் பார்த்து ரசிச்சுட்டு சரி கொஞ்சம் தூரம் போனோமா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோட வைப்போடு அங்கேருந்து கிளம்பி போனேன். ஐயா ஜாலி ஹைவேஸில் போகிறோன்னு நினச்ச ஒன்று தான் வந்தது ஒரு ரோடு. அங்கே இருக்கிற மண் இன்னும் எல்லாமே மூஞ்சில் தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் பிறக்குதா தெரிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நான் பிச்சு ஓடினுடா அப்படின்ட்டு ஆகிட்டு இருந்தேன். அந்த இதை ஃப்ரிட்ஜெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அப்படியே போனோம். ஃபுல்லாக லோடு லாரி தாங்க. சரி எப்படியாச்சும் ஹைவேஸை பிடிச்சிடணும்டா, ஹைவேஸை பிடிக்கிறோம் பறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு யூட்டனை போட்டு அங்கே போனால் ரோட்டை காணோம். கடைசியில் பார்த்தா சரி டப்புன்னு மாஃப் ரோடு முள்ள எந்திரிச்சுன்னு சரசரன்னு அந்த இடத்துல விட்டு ஒரு ஆள் தழுத்திட்டு வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் ஹைவேஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லையா அந்த சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டுருந்தேன். அப்புறம் ஹைவேஸை பிடிச்சோன்னே பார்த்தா ஸ்பீடு 100. ஆஹா நல்ல வேலைடா தப்பிச்சட்டா, இன்னும் கொஞ்சம் ஏதோ போனோன்னா நம்ம அப்படியே ஓடிடலாம், நமக்கும் டைமு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைவேஸ் பக்கத்தில் ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க பயங்கரமாக இருந்தது. நான் எங்கள் ஏரியா பொள்ளாச்சி அந்த சைடு தான் வந்துட்டு தென்னை மரம்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, இந்த ஹைவேஸில் ஃபுல்லாகவே தென்னை மரம், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் தான் பயங்கரமாக இருந்தது. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரில. அப்புறம் மறுபடியும் போய் ஒரு பாலத்துக்குள்ளே லாக் பண்ணிட்டாங்க. என்னடா இது கூகுள் மாதாஜி வழக்கம் போல் சம்பவம் பண்ணி விட்டியா, என்ன கூப்பிட்டு வந்திருக்க எங்கே அப்படின்னு பார்த்துட்டா மேலே வந்துட்டு ஹைவேஸ் பிளாக்கு. நானும் மேப்பை எவ்வளோ நோண்டி பார்த்தேன், ஒன்றும் தெரியல. சரி நம்ம வேடிக்கை பார்ப்போம் கொஞ்சம் நேரம், இப்போ தான் அப்படி நின்று ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சிக்னல் போட்டிருந்தாங்க. அப்புறம் சுற்றிலாம் பைக்கு காரெல்லாம் பரபரன்னு போயிட்டு இருந்துச்சு. நான் மட்டும் ஏன்டா இப்படி நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கு நான் கேள்வியை கேட்டுட்டு சரி எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க, அதுக்கப்புறம் ஓடி போயிடலாம் அப்படின்னுட்டேன். எப்போ பார்க்குறதுக்கே அந்த இடம் சூப்பராக இருந்தது. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா அழகாக ஒரு யூட்டர்ன் வந்து வெளியே வரும்போது
2 சைடுமே உங்களுக்கு டிவைடர் மாதிரி கிளம்புன உடனே என்னன்னு பார்த்தா கோப்ரோலாம் ஆன் பண்ணி நானும் 1 மணி நேரம் பேசினேன். ஆனால் பேசுனது என்னாச்சுன்னா ரெக்கார்ட் ஆகல. அப்புறம் தான் நான் இடையில செக் பண்ணி ஓ மை காட் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா நைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 6:30 டைமு. இன்னும் நமக்கு வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 180 கிலோமீட்டர் இருந்துச்சு. சரி என்னடா இவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இடையில வந்துட்டு ரோடெல்லாம் சரியாக வந்துட்டு இல்லைங்க, ரோடெல்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் ரோடு மாதிரி ரோடெல்லாம் கட் ஆகி கடைசியில் ஹைவேஸ் போவேன்னு பார்த்தா ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போயிட்டேன். அங்கேயும் ஃபுல்லாக வந்துட்டு டிராஃபிக்கு. சரி முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் ஓடி போய் இன்றைக்கி போய் நம்ம வேளாங்கண்ணியில் ஜாலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மோட்டிவேஷனோட நானாக ஓடிக்கிட்டு இருந்தேன். எப்பண்டா வரும், எப்பண்டா அந்த ரோடு முடிவுக்கு வரும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இடையில ஃபுட்டேஜ் மிஸ்ஸு, வாய்ஸ் ஓவர் எதுவுமே இல்லை அப்படின்னு. சரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமா, முடிஞ்சேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் ஏதோ ஒரு ஊர் கூகுள் மாதாஜிட்ட நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சேன். என்னை தயவு செஞ்சு வந்துட்டு எந்த ஊருக்குள்ளேயும் கூட்டு போயிடாத, எப்படியாச்சும் எனக்கு ஹைவேஸ்லேயே கூட்டு போயிட்டேன்னா நானும் நேரங்காலத்தில் போய் படுத்துடுவேன், நீயும் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் மாதாஜிட்ட சொன்னேன். ஆனால் கூகுள் மாதாஜி என்னைய வந்துட்டு தயவு செய்து ஹைவேஸில் மட்டும் கூப்பிட்டு போயிருங்க, எக்காரணத்தை கொண்டும் என்னை வந்துட்டு ஊர் ரூட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போயிடாதீங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணேன். ஆனால் கூகுள் மாதாஜி நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லி கரெக்டாக என்னை ஊர் ரூட்டுக்குள்ளே போய் மாட்டி விட்டுருச்சு. நைட்டு நானும் ஊருக்குள்ளே அங்கிட்டு ஓட்டுறேன் இங்கிட்டு ஓட்டுறேன், வழி இருக்குமான்னு தேடுறேன். பல போராட்டங்கள், சில சங்கடங்கள் எல்லாத்தையும். அப்போ தான் முன்னாடி ஒரு போர்டு திடீரென்று இருக்குது நமக்கு தென்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா வேளாங்கண்ணிக்குள்ளே என்ட்ராயிட்டோம் எஃப்ஏஎஃப். பல போராட்டங்களை கடந்து சாதனைகளை புரிந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக அங்கே போய் ரூமெல்லாம் தேடணும். அப்புறம் சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கோயிலோட நைட்டு வியூவெல்லாம் பார்க்க வந்தேன். இது வந்து கிறிஸ்மஸ் டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ட்ரீ இருக்கும். அந்த டைம் தான் வந்தேன். ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. சரி என்ன ஒன்று நான் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கடல் பக்கம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு அங்கே போனேன். இந்த புரோட்டா வகுப்பு செய்கிறதுக்கு எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா அப்படி ஆர்வமாக பார்க்குறாங்க. நானும் போய் நின்று பார்த்தா இந்த புரோட்டாவில் வீசி தூரம் ஒன்று கேட்ச் பிடிப்பாங்கள்ல, நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா எக்ஸைட் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்தா இங்கேருந்து வீசுவார் கரெக்டாக அவரும் பிடிச்சி போடுறாரு. ஓ சூப்பராக இருக்குங்க அண்ணன். அப்புறம் அண்ணனோட மியூசிக்லாம் கேட்டு இதான் அந்த ரெஸ்டாரண்ட், அங்கே தான் சாப்பிட்டோம். அப்புறம் சரி அப்படியே கொஞ்சம் கடலுக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னே எல்லாம் ஜாலியாக ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது நைட் டைம் கடல் வியூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீ ஃபுட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலால் ரசிச்சுட்டு ஜாலியாலாம் நின்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி நான் அதை பார்க்கும்போது இங்கிட்டு பார்த்தா ஒரு பொண்ணு அவங்க அப்பா 2 பேருமே ஜாலியாக அந்த பொண்ணு விளையாடுறதை பார்த்து அவங்க அப்பா ரசிச்சுட்டு இருந்தார். அவங்க ரசிக்கிறத விட நான் ரசித்தேன். அப்புறம் இந்த 3Dலாம் பயன்படுத்துவாங்கள்ல, அதெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு போனேன். அப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கோயில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீ, அது வந்து இப்போ புதுசாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு கோயிலில் போய் இன்டீரியர் பார்த்தேன். இன்டீரியர் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப லென்த்தான கோயில். சரின்ட்டு அங்கே போனேன். சரி ஃப்ரண்ட் சைடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடை பார்த்து நடக்கும்போது ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா சைடும் வந்து லைட்டிங். கோயிலை பார்க்கும்போது அவ்வளோ பிரைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அது லைட்டிங்லாம் மாற்றி பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எத்தனை லைட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு கலராக மாறிட்டே இருந்தது. சரி கொஞ்சம் வெளியே போய் நான் பார்ப்போம். சின்ன ஐஃபில் டவர் மாதிரிலாம் இருந்துச்சு. லைட்டிங்லாம் பயங்கரமாக இருந்தது. அதையும் பார்த்துட்டு ஃப்ரண்ட் ஒரு சர்ச் இருந்தது, அதை நோக்கி போகலாம் அப்படின்ட்டு போகும்போது அந்த சர்ச்சில் பிளாக் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. சரி ஃப்ரெண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு சரி வேறு இடத்துக்கு எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூட்டனை போட்டு திரும்பி பார்த்தா லைட்டிங்கை பார்த்தீங்கல்ல பயங்கரமாக இருந்தது. சரி இதுக்கப்புறம் என்ன அப்புறம் அங்கேருந்து இன்னொரு சர்ச்சை பார்த்தோம். அந்த சர்ச்சும் நல்லா இருந்துச்சு. சரி முன்னாடி பார்த்தா லைட்டிங்லேயே பந்தல் போட்டிருக்காங்க. நானும் ஷாக்காகி அங்கேயே பார்த்துட்டு அப்படியே நடந்து போனேன். அப்புறம் அந்த ஐஃபில் டவர் மாதிரி இருந்தது, அதுவும் நல்லா வியூவாக இருந்துச்சு. சரி அதை எடுத்துகிட்டு ஒரு யூட்டனை போட்டோன்னா ஃபுல்லாக லைட்டிங்லேயே சர்ச்சையும் எடுத்து. ஆனால் கையிலே 360 இருக்குது. ஆனால் நானே 360 சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி லைட்டிங்லேயே பந்தல் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கேயும் பார்த்துட்டு சரி என்னப்பா பைக்கெல்லாம் பந்தலுக்குள்ளே விட்டு வர்றீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் நல்லா இருந்தது. சரி அப்படியே கொஞ்சம் ஸ்டாச்சுலாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக் கொஞ்சம் அழகாக போய் இன்னொரு சர்ச்சை பார்க்கலாம். வந்துருக்கு இன்னொரு சர்ச்சுங்க, அந்த கிராண்டாக பார்த்துட்டு பார்த்தேன். ஏன்னா இங்கேருந்து இப்போ கொஞ்சம் தூரத்தில் தான் குடில் இருக்குது. மக்கள் அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஒரு சர்ச் இருக்குது. இது பார்க்கும்போது நல்லாயிருக்குங்க. 2 சைடும் பார்த்திங்களா மரம், இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. எப்படின்னா இங்கே பார்த்திங்களா ஃபுல்லாக வந்துட்டு மரம் தான் 2 சைடுமே. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. டிசம்பர் வந்ததுனால பூவெல்லாம் பூத்துருக்கு. இங்கே பார்த்திங்களா ஸ்டாச்சு நல்லா பெருசாக இருக்குங்க. பெரிய ஸ்டாச்சு பின்னாடியே வச்சு ஒரு வழியாக அந்த பெரிய ஸ்டாச்சு பக்கம் வந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதை பார்த்துட்டு நானும் இப்போ எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு மேலே பார்த்துட்டு இருந்தேன். சரி
அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் முன்னாடி போனோன்னா அங்கே ஒரு சர்ச் இருந்தது. பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே வாக்கிங் பண்ணிட்டுருந்தாங்க. சரி நம்மளும் அப்படியே போவோம், போயிட்டு ஜாலியாக அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ எங்கே சுற்றுறதுன்னு தெரியல. அதனால் இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்லாம் போட்டு அது ஸ்க்ரீனில் வச்சுருக்காங்க. நிறைய க்ரௌடெல்லாம் வரும்போது அதில் பார்த்துக்கிறதுக்கு. இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10 ஆச்சு. ஆனால் எங்கேயுமே எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. எதுவுமே ஓப்பன் ஆகலை. என்ன ஆகுதுன்னா நமக்கு பசியும் வாய் வலியும் தான் வருது. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்து எங்கே இருக்கோ அங்கே போய் பார்க்கலாம். பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு பைக் பார்க்கிங் அதெல்லாம் இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா பார்க் பண்ணிக்கிங்க. ஒரு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பெரிய ஸ்டாச்சு பக்கம் எல்லாம் நடந்து போனாங்க. எல்லாம் ப்ரேயர் 12 மணிக்கு ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி நடந்தாங்க. நானும் அவங்க கூட நடந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்தீங்களா ஸ்டாச்சு எவ்வளோ நல்லா இருக்குன்னு அதெல்லாம் ஜூமிங் பண்ணி அவுட் பண்ணி அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். சரியான க்ரௌடுங்க. போக போக நான் ஃபஸ்ட்டு போகும்போது இந்த இடத்துல சும்மா இருந்தது. இங்கே பாருங்க எவ்வளோ க்ரௌடுன்னு. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஒரு 13 முறை போல் திடீர்னு எல்லாமே க்ரௌட் ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு க்ரௌடாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் பார்த்தேன். கோயிலில் அந்த கோயிலை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. சரி இந்த கூட்டத்தில் நம்ம பண்ண முடியாதுன்னு டீ வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு டீயை குடிச்சிட்டு சரி ஜாலியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பார்த்துட்டே இருந்தேன். சரியான க்ரௌட் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் சுற்றி ஒரே ஆட்களாக இருந்தாங்க. சரி இதுக்கப்புறம் ஏதோ நடக்கும் போல ஃபங்க்ஷன், அதனால தான் எங்கள் வீட்டில் ஒரே ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் சூப்பரான ஒரு விஷயமே பண்ணாங்க. என்னென்னா திடீர்னு அந்த ஸ்டாச்சு பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லோரும் பண்ணோன்னா திடீர்னு பட்டாசு டப்புன்னு வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அடுத்த நாள் காலை வந்தது. இங்கே இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் டெம்பிளுக்கு போனோம் அப்படின்னோன்னா மறுபடியும் அந்த ஸ்டாச்சு பக்கத்துலேயே போனோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஸ்டாச்சு பயங்கர பெருசாக இருந்துச்சுங்க. நானும் அப்புறம் பார்த்தா இங்கே தான் இருக்கிறதுலே பழைய கோயில். இதில் வந்துட்டு எல்லாம் முட்டி போட்டு அந்த மாதிரிலாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஐயோ ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சரி அப்படியே பார்த்துட்டே நானும் போய்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் முட்டி போட்டு நடந்தாங்க. சில பேர் அடிப்பாத மாதிரி கால் வச்சு நடந்தாங்க. சில பேர் அப்படியே தவழ்ந்துட்டு அந்த மாதிரிலாம் போனாங்க. அப்புறம் கோயிலுக்கு போனேன். கோயிலில் பார்த்தோன்னா எல்லாம் கூட்டமாலாம் இருந்தது. அப்படிங்களா எல்லாமே வந்துட்டு எல்லா மதமும் ஒன்று அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோலேயே நம்ம பார்த்துக்கலாம். எல்லாருமே அங்கே போயிட்டு இருந்தாங்க. இதான் தீர்த்தம் வாங்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு நோக்கி தான் நான் போயிட்டு அப்புறம் பார்த்தேன். இது வந்து பழைய கிணறு அப்படி சொல்லி போட்டிருந்தது. அப்புறம் அதையும் பார்த்துட்டு கோயிலே ஒரு வியூ பார்த்து கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா இங்கே மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போகணும். ஒரு சூப்பரான இடம். அப்புறம் அங்கேருந்து சரி வாங்க கடலை நோக்கி போகலாம் அப்படின்ட்டு அப்படி. ஹலோ மக்களை, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி மண்ணா தெரியும். பாருங்கள் கடலாக தெரியுதா. இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் வேளாங்கண்ணி. இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்க போகிறோம். இதாங்க ஃபுல்லாக கடலோட வியூ. இப்போ கடல் இப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள்லாம் ஜாலியாக இருக்காங்க. இங்கே வருங்க நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வருவாங்க இருக்கானுங்க. அவங்களாம் நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கடல். அந்த சைடு வந்துட்டு ஒரு சின்ன ஜேசிபி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அங்கெல்லாம் வந்துட்டு கல்லெல்லாம் பதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாம் ஜாலியான ஒரு சவுண்டு சத்தம் அதெல்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடலோட வியூ. இந்த சைடும் அதோட சின்ன ஒரு பார்ட் இருக்குது. சின்ன குளம் மாதிரிலாம் இருக்குது. இந்த சைடில் இப்போ கல் போட்டு அப்படியே நிரப்பிட்டு வர்றாங்க. இதுதான் ஹோல் கடலோட வியூ பார்த்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு க்ரௌடுக்குள்ளே போய்க்கிருக்கோம். பாருங்கள் ஃபுல்லாக கடலோட வியூ ப்ளஸ் நிறையா கடைகள்லாம் இருக்குது.
நல்லா க்ரௌடாக இருக்குது. 360 மேலே ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. 360 வியூலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் விளாட்றதுக்கெலாம் ஏதோ இது போட்டு வச்சுருக்காங்க. 24 வேளாங்கண்ணி பயங்கர க்ரௌடாக தான் இருக்குது சரிங்களா. ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் விளாண்டுருக்காங்க. டவர் 360 இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசியிருந்தார். இவரோட பேரெல்லாம் தெரில. क्या बोलता है आपका? कहाँ से है सर? एक 360 कैमरा है. 360 पूरा रोटेशन करेगा. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதெல்லாம் தொங்குறதுலாம் இருக்குங்க. இங்கே தொங்கிலாம் வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இப்படி வீசுவாங்கள்ல அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான நிறையா இதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக இது தான். இங்கே பார்த்தீங்களா கடலில் ஃபுல்லாக குளிச்சு ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. 360 வீடியோவும் ரொட்டேஷனில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் க்ரௌட் தான். க்ரௌடுக்குள்ளே தான் இந்த வீடியோவை எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் வியூவை பார்க்க போகிறீங்க. இதுதான் ஒரிஜினல் கடல் வியூ ஓகேங்களா. உடைய வந்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் பக்கத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த புது இது வந்துட்டு 40 அடி பண்ணியிருக்காங்க. கேமராலே பற்ற மாட்டேங்குது ஏன்னா கோயில் கோபுரத்தோடு பயங்கரமாக இருக்குது. சரி வாங்க மக்கள் கூட்டம் கொஞ்சம் அளமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம ரொம்ப போய் ரெடி ஆகிட்டு வந்து வரலாம். ஹலோ மக்களே, இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கடலில் தான்டா கடல் பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டு பாலம் 82 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி வந்துட்டு 1:40 தனுஷ்கோடி பக்கம் ஆச்சு. நம்ம ட்ராகனை நிப்பாட்டி வச்சுருந்தோம். கல் போட்டு நிப்பாட்டி வச்சுருந்தோம்.